அவருடைய அங்கம் இது எப்படி வேணாலும் வளர்த்துவார். ஆனால் ஒன்னே ஒன்று நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தால் அவர் உங்களுடைய தகப்பனா இருப்பார். அவர் உங்களுடைய தகப்பனா இருந்தால் அவருடைய எல்லாம் உங்களுடையதா இருக்கும். நீங்க அவருக்கு தசமபாகம் கொடுக்கிறவரா இருந்தா தசமபாகத்துக்குரிய பலனை மட்டுமே திரும்ப தருகிறவரா இருப்பார். பல நேரங்கள்ல இந்த சுயநீதியை பிடிச்சிட்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும், கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும், ஆனா கர்த்தரை விட்டு நான் எட்டி நிக்கிறேன், கர்த்தரை விட்டு நான் எட்டி நின்னுக்கிறேன், அது போதும் பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், எல்லா ஆராதனையிலும் கலந்துக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், மாத்திரமல்ல எல்லாத்துலயும் நான் பங்கு பெறேன், எல்லாத்துலயும் என் பார்ட் ஒன்று ஷேர் பண்றேன், ஆனா நான் எட்டி நின்னுக்கிறேன். திரும்ப சொல்றேன், மனம் திரும்ப காணிக்கை எடுத்துட்டு ஓடி. கர்த்தருக்கே பிரயோஜனம் இல்லாதது எனக்கு சாபம், கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாதது எனக்கு சாபம். திரும்ப சொல்றேன், வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்பட பழகுங்கள். கர்த்தர் இல்லாம வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், விசுவாசத்துக்காக நான் சொல்றேன். ஆண்டவர் உணர்த்திட்டே இருந்தாரு. அந்த சபைக்கு அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இடம் வாங்கி வச்சிருக்கோம். போன வாரத்தில் கூட கிறிஸ்துராஜ் பிரதத்தை பேசினேன், பத்திரம் பண்ணலாமான்னு. இப்போ நான் வாலாடி இடத்துக்கு, வாலாடியில முதல் திருச்சபை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு அறிவிப்பு கூட கடைசியில் சொல்லாமல் இருந்தேன். வாலாடி திருச்சபை ஆரம்பிக்க போகிறோம் சிறுமுருகன் பகுதியில். அப்போ நான் ஆண்டோட எனக்கு இந்த கான்செப்ட் ஆண்டவர் உணர்த்தினார். நான் என்ன பண்ணியிருந்தேன், ஊழியம் தனியாக இருக்கட்டும், குடும்பம் தனியாக இருக்கட்டும், அதனால எனக்குரிய அந்த எங்களோட அப்பா சம்பாதிச்ச சொத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு எனக்கு பின்னாடி என்னோட பிள்ளைகள் ஒரு நாளும் எங்க அப்பா ஊழியம் செஞ்சான், என்னோட தாத்தா சம்பாதிச்ச சொத்தை கூட காலி பண்ணிட்டான்னு சொல்லிடக்கூடாது. மரணத்துல அடக்க ஆராதனையில இருக்கும்போது நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது எங்க அப்பா விட்டுட்டு போன ஊழியத்தை, எங்க ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஊழியத்தை தான் 3 பேரும் செய்யணும்னு கை தூக்கணும்ன்றது அடிக்கடி என்னோட ஜெபம். எல்லா ஊழியம் கூட்டத்திலும் நான் அப்படி ஒரு விசுவாச அறிக்கை சொல்லிக் கொடுப்பேன். அதே போல ஊழியம் தான் செய்யணும். ஒரு சிலர் வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, டாக்டர் ஆகணும், அதெல்லாம் கிடையாது, என்ன படிச்சாலும் ஊழியம் தான், இதை விட ஒரு உன்னதமான வேலை உலகத்துல இல்லை. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நாங்க போய் நானும் அளந்தோம் 30 அடி 40 அடி அளந்து பார்த்தோம். ஆண்டவர் பேசினார், ஏண்டா உனக்கு இடத்தை அதிகமா சேஃப்டி பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து ஒரு ஓரத்துல கொடுக்க பாக்குறியா? அன்னைக்கே முடிவு பண்ணேன், இந்த முதல் சொத்து ஆண்டவருக்கு. திரும்ப சொல்றேன், முழுக்க 2 குரூப் வந்தாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்க மேல இருக்கிற செட்டு போட்டுக்கிறோம், இன்னொருத்தவங்க சொன்னாங்க இடையில இருக்கிற வேலையை நாங்க பார்த்துக்கிறோம், இங்க ஃபவுண்டேஷனை மட்டும் போடுங்க. நேற்று நைட்டு பேசும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, என்னமோ தெரியல, இந்த ஆவியில ஒருமனம் உள்ள ஆட்களா நம்மளை இணைச்சிருக்காங்க. கர்த்தர் பூரணமா செய்து கொடுக்கிறது அவருக்கு முக்கியம். நம்முடைய காணிக்கையில நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் யாரு? நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளம் யாரு? நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளம் யாரு? இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கைக்கு மாதிரி யாரு? என் சபைக்கு மாதிரி யாரு? ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபை என்ன விசுவாசத்துல இருந்துச்சோ அதே விசுவாசத்துல கர்த்தர் திரும்ப சொல்றேன், தப்பு செஞ்சுட்டு ஆண்டோட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு சந்தோஷம் பெறுறது அது பழைய ஓல்டு. புதிய ஏற்பாட்டில் தப்பு செய்யாம கர்த்தருக்கு முன்னாடி நின்று நான் உனக்காக கொடுக்க தயாரா இருக்கிறேன், உனக்காக தியாகம் பண்ண தயாரா இருக்கிறேன், என்ன முழுவதும் கொடுக்க தயாரா இருக்கிறேன். அப்படிப்பட்ட தில் இருந்தா இந்த ஊழியத்துக்குள்ள, இந்த விசுவாசத்துக்குள்ள நிக்கிற யாரையும் அவர் வெறுமையாய் விடுவதை. வேகமா வாசிக்கலாம், ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க போகிறோம். ஆண்டவர் ஒரு சில பாயிண்ட் மட்டும் நீங்க எழுதுங்க. give your time, உங்களுடைய நேரத்தை கொடுங்கள். give your tithe, உங்களுடைய தசமபாகத்தை கொடுங்கள். give your talent, உங்களுடைய தாளந்தை கொடுங்கள். give your tolerance, சகிப்பு தன்மையை கொடுங்கள். give your tremendous, மிகப்பெரிய பிரமாண்டங்களை ஆண்டவருக்கு கொடுங்கள். give your position to God, கடைசியாக give yourself to God. முதலாவது சொன்னேன், உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். இரண்டாவது உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை கர்த்தருக்கு கொடுங்கள். மூன்றாவது உங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்கு கொடுங்கள். நான்காவது உங்களுடைய சகிப்பு தன்மையை கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தருக்காக சகித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்காக பாட அனுபவிங்கள், கர்த்தருக்காக தியாகம் பண்ணுங்கள். ஐந்தாவதாக கர்த்தருக்காக மிகப்பெரியவைகளை கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரியவைகளை கொடுங்கள். கர்த்தருக்காக உங்களுடைய பதவியை கொடுங்கள். கர்த்தருக்காக உங்கள் பதவியை கொடுங்கள். உங்களுடைய பொறுப்புகளை கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தர் இந்த இடத்துல நிற்கும்படி கொடுங்கள். கடைசியாக உங்களை முழுவதும் அவருக்கு கொடுங்கள்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தன் பதவியில மாத்திரம் தான் இருந்தான். எந்த நேரத்திலும் ஆண்டவர் தான் அந்த பதவியில பயன்படுத்த. அந்த சாலமோனுடைய சீடியை பார்த்தப்ப தாவீது இந்த கான்செக்ரேஷன் பண்றாரு. எல்லா மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டாச்சு. நல்லா கவனிங்க, அரசவையில எல்லா மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா மினிஸ்டர்ஸ் இருக்கும்போது தாவீது அவரை கூப்பிடுறாரு, சாலமோனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு, உட்கார வைக்கிறாரு. அவர் சொல்லும்போது எல்லா மந்திரி என்ன சொல்றாரு, எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது போல என் மகனாகிய சாலமோனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே எல்லா மந்திரிமார்களும் எந்திரிச்சு வணக்கம் வச்சு அவங்கள பணிக்கு போடுறாங்க. இது முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் தாவீது மரித்து போயிடுது. இந்த கான்செக்ரேஷன் முடிஞ்சோட தாவீது மரித்து வரும். அந்த மரிச்சு போன பிறகு அடுத்த நாள் சாலமோன் வந்து அந்த சீட்டை சுத்தி 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 பார்ப்பான். இது எனக்கு தகுதி இருக்கா, எனக்கு தகுதி இருக்கா, எனக்கு தகுதி இருக்கா. ஒரு முறை சுத்தி, 2 முறை சுத்தி, திடீர்னு உட்கார்ந்துட்டு எதிர்த்து ஐயோ இது உட்கார அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா. ஆண்டவர் கேட்பாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்லுவான், எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் வேணும். ஆராய்ந்து உள்ள கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னேன், ரொம்ப டீப், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. வேதம் சொல்லுகிறது, சேபாவின் ராஜஸ்திரீ எப்படி அவனால யோசிக்க முடியுது? யோசிக்கிற நேரத்துல செஞ்சு முடிச்சிருயே. தேவனுடைய ஞானம் ஒருத்தனுக்குள்ள வந்துச்சுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருத்தனுக்குள்ள வந்துச்சுன்னா, தேவனுடைய பிரம்மாண்டங்கள் தேவன் ஒருவனுக்குள் வந்து விட்டான். கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது, யோசிச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் உனக்கு வச்சிருக்கிறாரு. அவங்க ஒரு மிக்சி வாங்கிட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதியாவது ரிப்பேர் பண்ணதாவது பாலைப்போல் கொள்ளாத பிசாசின் ஆவியம் எப்பயும் ஆண்டோட புதுசு எதிர்பார்க்க. எப்பயும் ஆண்டவர், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு கர்த்தர் தான் தருவா, எனக்கு கர்த்தர் தான் செய்வா, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்கு என்னை முழுசு கொடுத்துருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதுனால அவர் எனக்கு எப்பயுமே புதுசு தான் தருவா. என் பையனுக்கு நான் நல்ல ட்ரெஸ் போட்டு பார்க்க விரும்புவோனா, கெட்ட ட்ரெஸ் போட்டு பார்க்க விரும்புவோனா? போய் நான் செகண்ட்ஸ்ல ட்ரெஸ் பார்ப்பேனா? இப்போ என் பையன் நல்லா கவனிக்க, இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, என் பையனுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். உடனே பையன் நல்ல ட்ரெஸ் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, இந்த ட்ரெஸ் தான் முக்கியம், எங்க அப்பா முக்கியம் இல்லைன்னு சொன்னா, எங்க அப்பா நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, ஐயோ எங்க அப்பா பாரு நல்ல வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, நல்ல பைக் வாங்கி கொடுத்தாரு, நல்ல ஷூ வாங்கி கொடுத்தாரு, எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு, இனிமேல் என்கிட்ட பேசாத போயிருந்து சொல்ல முடியுமா? அதான் பிரச்சனை தான். எனக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் விரும்பின மாதிரி எல்லாம் கிடைச்சிருச்சு. So I don't like to continue your relationship. அப்பதான் பிரச்சனை வரும், அப்பதான் சோதனை, அப்படிதான் பிரச்சனை வரும். திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் the people must astonish about your spirit. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் பிரமிக்கணும், உங்களை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படணும். உலக ஞானத்தை விரும்பாதீங்க, உலக பணத்தை விரும்பாதீங்க, உலக பதவியை விரும்பாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒண்ணு உறுதியா ஆண்டவர்கிட்ட கொடுப்பாயானால், உறுதியாய் கர்த்தர்கிட்ட கொடுப்பாயானால், சேபா ராஜஸ்திரீ அவள் பெரிய பிரம்மாண்டமானவள். அவள் சாலமோனை பார்த்தபோது இது தேவனுடைய ஞானம், வேற உலக ஞானம் கிடையாது. பிரமிக்கணும். உன்னை பார்க்கிறவங்க சொல்லணும், ஐயா அவனுக்கும் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க வந்தவங்களை சொன்னாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் கலிலேயால இருந்து ஒரு நற்செய்தி வருமோ, இந்த ஊருக்காரன் இல்லையா, இவன் இந்த ஜாதிக்காரன் இல்லையா, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா, இவன் எப்படி பிரமிக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் அப்படிப்பட்ட வேலையை செய்யும், கர்த்தருடைய அபிஷேகம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும். கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ள இறங்குவாரா, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பாரா, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பாரா, நடக்கக்கூடிய காரியங்கள் வேகமாக எப்படி வாசிக்க போகிறோம்? வேகமாக வாசிங்க. ஒரு சில காரியங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9:16. வேகமாக வாசிங்க. ஒரே ஒரு சில வசனங்களை மாத்திரம் சுட்டி காட்டு. ஆதலால் எனக்கு நான் பிரசங்கித்து வந்தும்
வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை ஐயோ, அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. நல்ல கவனிங்க. அதை தொடர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ல இருந்து 13. இருளிலிருந்து வெளிச்சத்தை சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எதை பெற்றிருக்கிறோம்? எனக்குள்ள அந்த இந்த மண்பாண்டத்துல அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அடுத்து நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைவதும் இல்லை, பற்றும் கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை. இதான் முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே இருக்கும்படிக்கு விளங்கும்படிக்கு இருக்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய மரணத்தை நான் என்ன செய்யணும்? அவருடைய மரணத்தை நான் சுமக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? மரித்தவனா, பாவத்துக்கு மரித்தவனா, அக்கிரமத்துக்கு மரித்தவனா, உலகத்துக்கு மரித்தவனாக அவருடைய உயிர்த்தல். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, எப்படி சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுடைய சாவுக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்க நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது இயேசுடைய மரணத்தின் அடையாளங்கள் எங்களுடைய சரீரங்களிலும் இயேசுடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் அடையாளங்கள் மற்றவரிடத்திலும் பெருக வேண்டும். அதனாலதான் கலாத்தியர்ல சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்க கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். அவர் தான் எனக்குள்ள பிழைச்சிருக்காரு. அப்ப நான் அடிக்கப்பட வேண்டும், என்னை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும், என்னை கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு. அப்ப எனக்கு உலகம் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு அறையப்பட்டிருக்கிறபடினாலே உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம். அது நான் நினைச்சிருக்கேன். நான் ஒன்றை தான் இந்த காலை வேலையில ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். அப்படி இருக்க சகோதரரே, சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம, ஆண்டவரே நான் லஞ்சம் வாங்குறேன், ஆனா 20% உமக்கு தசமமா கொடுக்குறேன். ஆண்டவரே நான் வேலை செய்யாம ஓட்டி பாக்குறேன், அதுல என்ன செய்யறேன்? அந்த காசெல்லாம் அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவரே திருடுது, என்ன செய்யறேன்? நியாயமா வராத காசு எல்லாத்துக்கும் பேரு திருடுன்னு அர்த்தம். திருடுது. நான் கூட சொல்லலாம்,
சகோதரிகளே சகோதரர்களே, எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டாங்க. 10% மேல 20% தசமபாகம் போடுங்க நான் சொல்லி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பரலோகம் நம்ம 2 பேருமே போக மாட்டோம். ராஜமாணிக்க அடுத்த சபைக்கு போங்க, நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு உலகம் எல்லாம் பேச கொஞ்சத்துல மேகத்தில் அதிபதியா வைக்க போகணும். உலகம் நமக்குரியது இல்லை. ஆனா உலகத்துல உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த தேவையை பூர்ணமா சந்திப்பார். இன்னைக்கு திரும்ப சொல்றேன், அநியாயமா பணம் வாங்கக்கூடாது, அநியாயமா பணம் கொடுக்க கூடாது. வாங்காம இருப்போம், கொடுக்காம இருக்க முடியல இல்ல, அதுவும் செய்யக்கூடாது. பைபிள் அப்படிதான் சொல்லுது, பரிதானம் வாங்குவதும் பரிதானம் கொடுப்பதும். அனாவசியமா எதையும் வீண் செலவுகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் தூய்மையா கொடுங்க ஆண்டவர்ட்ட. அவங்கள உண்மையா கொடுங்க ஆண்டவர்ட்ட, பரிசுத்தமா கொடுங்க. அவர் கொடுத்திருக்கிறாரே இந்த பணி, இந்த இந்த உடன்படிக்கை நீங்க என்னைக்காவது ஒரு நாள் குறை சொல்ல முடியுமா? அதை சாப்பிடும்போது எனக்குள்ள அப்படிப்பட்ட மாற்றம் உண்டாகுதா? ஜீவ பலியா சந்து சந்தா வெட்டுங்க. என் தோல் தெரியக்கூடாது, என் புற வெளியில இருக்கக்கூடிய தெரியக்கூடாது. என்னுடைய இருதயம் அது முழுக்க எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் என்னுடைய செயல்பாடுகள் முழுக்க அழியணும். என்னுடைய மாம்சம் அழியணும், உலகம் அழியணும், இச்சைகள் அழியணும், பாவங்கள் அழியணும், அக்கிரமங்கள் அழியணும். சந்து சந்தா வெட்டி பலிபீடத்தின் மேல வைங்க. பரலோகத்திலிருந்து தேவ அக்கினி இறங்கி பணியை பட்சிக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறதா? சிலுவையில் அறையப்பட்டவனாக ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பலின்னு சொன்னாவே ஒண்ணுதான் பலிபீடத்துல வைக்க முடியும். ஆனா இங்க ஜீவ பலிங்கிறாரே, இயேசுவை, இயேசுடைய மரணத்திலே நான் பிரவேசித்து, இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், என் பாவங்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்துக் கொள்ள ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களை அழைக்கிறார். உலகத்தோடு ஒத்த வேஷம் போட முடியாது. அப்படி போடுறவங்க சபையில இருக்கவும் முடியாது. அப்படி அதையும் மீறி சபையில நிலைச்சிருந்தா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. எச்சரிக்கிறார் ஆண்டவர் கால வேலையில. உனக்குரியது இந்த உலகம் இல்லை, உலக மேன்மையை பார்க்காத, நீ பார்க்க வேண்டியதுதான் வேண்டாம். இந்த வசனத்தை ஒன்னே ஒன்று மட்டும் வாசித்து முடிக்க போகிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம், பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அவரையும் அவருடைய பாடுகளின் உயிர்த்தெழுதலின் ஐக்கியத்தையும், வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாக பிடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இந்த அழைப்போட நீங்க வர முடியுமா? அங்கே அவரை வெளிவிக்கலாமா? அவருக்கு சுகம் பண்ணலாமா? இந்த அழைப்போட நான் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். யாரையும் நான் சொல்ல முடியாது, என்னை தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரேன். நீங்க உண்மையிலேயே தசமபாகம் கொடுக்குறவங்க தான், காணிக்கை கொடுக்குறவங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. உதவி செய்கிறவங்க தான், ஆண்டவருக்கு நன்மையான காரியங்களை செய்வீங்க, நேரத்தை கொடுக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, மற்ற எல்லாத்தையும் செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குற தைரியம் உனக்கு இருக்குதா? பாவம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவரே நான் மன்னிச்சுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம், ஆனா பாவம் செய்யாம கர்த்தருக்காக ஊழியத்துக்காக தியாகம் பண்ணுகிற அனுபவம் உங்ககிட்ட இருக்கா? பாவமே செய்யாம குற்றமே செய்யாம நான் ஏன் மன்னிப்பு கேட்கணுங்கிற ஈகோ இருக்குதா? பாவமே செய்யாம குற்றமே செய்யாம தேவனுக்கு என்னை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குதா? அவர் அப்படிதானே கொடுத்தாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும். அவர் பாவம் செய்யாமலே அவர் கொடுத்தாரு. நம்ம செஞ்ச பாவத்தை அவர் அடைத்தார். நமக்கு செலுத்த வேண்டிய கடன்களை அவர் செலுத்தினார். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? ஆவி ஆத்மா சரீரையாக உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சொல்ல முடியுமா? எந்தெந்த விஷயத்துல வீக்கா இருக்குங்க, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போடு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம், நீங்க அவருடைய பிள்ளையா மாறிட்டா போதும்,
அவருடைய சொத்து, அவருடைய உலகம், அவருடைய எல்லாம் உங்களுக்கு உரிமையாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்குறாரு. சும்மா கமிஷன் கொடுக்குறது போல 10%, 20% கொடுத்து வாங்குறத அவர் எதிர்பார்க்கல. அதை ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்காரு. முழுசா ஒண்ணு கொடு, உன்னுடைய இதெல்லாம் முழுசா அர்ப்பணி, உன் பிள்ளைகளை முழுசா ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை முழுசா ஒப்புக்கொடு, உன் சபையை முழுசா ஒப்புக்கொடு. இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சப்ப நான் சபையை நடத்துறதை விட்டுட்டேன், அவரும் நடத்த விட்டுட்டேன். மோசேக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சு. எதிரிகள் வந்து நிற்கும் போது ஆண்டவரை போரிடுவதற்கு அழைத்தார். கர்த்தர் அவனை மறைத்துக் கொண்டார். அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உண்மையாகவே தேவனுக்கு நாம் பயப்படுகிறோம், தேவனுக்குள் நாம் வாழ்கிறோம், தேவனுக்குள் நாம் பலப்படுகிறோம், தேவனோடு கூட உறவாடுகிறோம், தேவனுடைய சத்தியத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு கூட தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அறிக்கை செய்ய விட்டு விடுங்க. எதெல்லாம் விட சொல்றார விடுங்க. எதெல்லாம் தொடர்ந்து ஆண்டவர் வசனத்துல நிலைத்து நிற்க சொல்றாரு அதை பிடித்து கொள்ளுங்க. அதுல நிலைச்சு நில்லுங்க, சத்தியத்துல நிலைச்சு நில்லுங்க, அதை கடைபிடிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து ஆண்டவரோடு கூட இணைந்து ஓடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், உங்க உள்ளான இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்துவார், உங்களோட கூட பேசுகிறார். கொடுப்பது முக்கியமல்ல, உன்னை கொடு. உன்னுடைய எல்லாவற்றையும் உன்னுடைய என்ன எனக்குள்ள சரியாய், நேர்த்தியாய், கிரமமாய், ஒழுங்காய், பரிசுத்தமாய், ஆசீர்வாதமாய். அவர் சொன்னார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன்னை எனக்கு கொடுக்கும்போது என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது. அவர் சொல்லிட்டார். இயேசு சொன்னார், நான் சுயமாய் பேசவில்லை, என் பிதா சொல்லாத ஒன்றை நான் இங்கே சொல்றதில்லை. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு பூர்ண அர்ப்பணிக்குள்ள நாங்கள் வரணும். உங்களோட காணிக்கை முக்கியம் இல்லை, உங்களோட தசமானம் முக்கியம் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் முழுசா எங்களை உங்களுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற சிந்தனைகள், எங்களிடத்தில் இருக்கிற பயம், எங்களுடைய எதிராளிகள், பல நேரங்களில் எங்களுடைய பதவிகள், பல நேரத்தில் எங்களிடத்தில் இருக்கிற வறுமைகள், எங்களிடத்தில் இருக்கிற துன்பங்கள், எங்களுடைய குடும்பம், பல நேரங்களில் உங்க புரிந்து கொள்ளாததுனால இதெல்லாம் உன் மண்டை நெருங்கி வர முடியாம, எங்களை முழுசா அர்ப்பணிக்க முடியாம தடுத்துட்டே இருக்குதுப்பா. ஒன்னே ஒன்று மட்டும் இன்னைக்கு புரிஞ்சிட்டோம், நீங்க எங்களை தான் நேசிக்கிறீங்க, நாங்கள் கொடுக்கறது இல்லை, எங்களை தான் அதிகமாக நேசிக்கிறீங்க. நாங்கள் அதிகமாக நேசித்தோம்னா எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்குறது உண்மைதான். ஆனா எங்களையே முழுக்க கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஜீவ பலியா எங்களை ஒப்பு கொடுக்கும்படி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.